உங்களுக்கு என் மனமார்ந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 6ஆம் தேதியான இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நீட் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். பஞ்சாங்கம் அக்டோபர் 6, 2025 திங்கட்கிழமை பாப்பா ஆவணி மாதம் சுக்ல பக்ஷம் சதுர்த்தசி திதி மதியம் பசு 12 மணி 24 நிமிடம் வரை இருக்கும். அதன் பிறகு பௌர்ணமி திதி தொடங்கி அக்டோபர் 7ஆம் தேதி காலை 9 மணி 17 நிமிடம் வரை நீடிக்கும். நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 4 மணி 1 நிமிடம் வரை இருக்கும். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 8ஆம் தேதி அதிகாலை 1 மணி 28 நிமிடம் வரை நீடிக்கும். யோகம் விருத்தி யோகம் மதியம் 1 மணி 13 நிமிடம் வரை இருக்கும். அதன் பிறகு துருவ யோகம் தொடங்கி அக்டோபர் 7ஆம் தேதி காலை 9 மணி 31 நிமிடம் வரை நீடிக்கும். கரணம் வணிசை கரணம் மதியம் 12 மணி 24 நிமிடம் வரை இருக்கும். அதன் பிறகு விஷ்டி கரணம் இரவு 10 மணி 53 நிமிடம் வரை நீடிக்கும். அதன் பிறகு பவகரணம் தொடங்கி அக்டோபர் 7ஆம் தேதி காலை 9 மணி 17 நிமிடம் வரை இருக்கும். அசுப காலம் ராகு காலம் காலை 7 மணி 51 நிமிடம் முதல் 9 மணி 19 நிமிடம் வரை இருக்கும். யமகண்ட காலம் காலை 10 மணி 47 நிமிஷம் முதல் 12 மணி 14 நிமிடம் வரை இருக்கும். குளிகை காலம் மதியம் 1 மணி 42 நிமிஷம் முதல் 3 மணி 10 நிமிடம் வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் 2 முறை வரும். முதலாவது மதியம் 12 மணி 38 நிமிடம் முதல் 1 மணி 25 நிமிடம் வரையிலும், இரண்டாவது மதியம் 2 மணி 58 நிமிடம் முதல் 3 மணி 45 நிமிடம் வரையிலும் இருக்கும். வர்ஜ்ய காலம் மதியம் 2 மணி 58 நிமிடம் முதல் 4 மணி 25 நிமிடம் வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 4 மணி 48 நிமிடம் முதல் 5 மணி 36 நிமிடம் வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11 மணி 51 நிமிடம் முதல் 12 மணி 38 நிமிடம் வரை இருக்கும். அமிர்த காலம் இரவு 11 மணி 18 நிமிடம் முதல் 12 மணி 45 நிமிடம் வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் கத யோகம் காலை 4 மணி 1 நிமிடம் வரை இருக்கும். அதன் பிறகு மாதங்க யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை. சூரியோதயம் காலை 6 மணி 24 நிமிடத்திற்கும் சூரியாஸ்தமனம் மாலை 6 மணி 5 நிமிடத்திற்கும் நிகழும். சந்திரோதயம் மாலை 5 மணி 34 நிமிடத்திற்கும். சந்திராஸ்தமனம் அக்டோபர் 7ஆம் தேதி காலை 6 மணி 16 நிமிடத்திற்கும் நிகழும். சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார். சந்திரன் இன்று நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பார். அயனம் தட்சிணாயனம் பருவம் சரத் பருவம் திரிக் பருவம். சரத் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 2. வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். அக்டோபர் 6, 2025 திங்கட்கிழமை. இன்றைய நாள் உங்களுக்காக புதிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தின் ஒளியையும் கொண்டு வந்துள்ளது. நட்சத்திரங்கள் உங்கள் முன்னிலையில் ஒரு சிறப்பு சந்திப்பு அல்லது பொறுப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதை முன்கூட்டியே அறிவிக்கின்றன. இது உங்கள் வாழ்க்கையில் புதுமையான கதவுகளை திறக்க உதவும். இருப்பினும் நிதியியல் விஷயங்களில் சிக்கலுக்கு இடம் கொடுக்காமல் இன்று யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், ஏனெனில் அது திரும்ப வர வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஆரோக்கியம் சீராக இருக்கும். பெரிய பிரச்சனைகள் இல்லாத நாள். மனம் சில பழைய நினைவுகள் மற்றும் கடந்த கால அனுபவங்களின் நெருக்கங்களை நினைவுபடுத்தலாம். இது போன்ற சமயங்களில் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது அல்லது ஒரு சின்ன பயணத்துக்கு செல்லுவது மனதில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும். கல்வி, பயிற்சி மற்றும் தனியார் துறையில் முன்னேற்றம் காண இது சிறந்த நாள். அதே சமயம் நிதி சம்பாத்தியம் பெற புதிய வாய்ப்புகளும் காத்திருக்கின்றன. உங்கள் படைப்பாற்றல், கலைத்திறன் மற்றும் உள்ளார்ந்த திறமைகள் இன்று வெளிப்படலாம். கவிதை, ஓவியம் அல்லது வேறு எந்த கலை வடிவமாக இருந்தாலும் சரி. காதல் வாழ்க்கையில் ஒரு புதிய சந்திப்பை திட்டமிடுவது உறவுகளில் புதிய சக்தியையும் உறுதியையும் தரும். இன்று உங்கள் படைப்பாற்றலை அடையாளம் கண்டு அதை உங்கள் வாழ்க்கையையும் உறவுகளையும் வளமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்ற பயன்படுத்துங்கள். தோல்விகள் நமக்கு கற்றுத்தரும் அனுபவங்களின் ஒரு அங்கமாகும். ஆனால் அவற்றை எப்போதும் உங்கள் அடையாளமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள்.
அவை வெறும் ஒரு படியாக வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மட்டுமே இருக்க வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம். ஏனெனில் நிதி நிலைமை வலுவாக இருப்பதால் தேவையான பொருட்களை எளிதில் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் உயிர் சக்தி, உற்சாகம் மற்றும் அன்பான நடத்தை உங்கள் சுற்றியுள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை பரப்பும். மலர்களில் வானவில் வீசியதைப் போல் மனதில் இனிமை புகட்டும். காதல் டுடே உங்கள் இதயத்தில் ஆழமாக அச்சமூட்டும். இதனால் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் கலை திறன்கள் மேலும் ஒளிரும். இது எதிர்பாராத வெற்றிகளை பெறும் வாய்ப்புகளையும் திறக்கும். சிறிய பயணங்கள் உடனடியாக பலனளிக்காவிட்டாலும் அவை உங்கள் பிரகாசமான எதிர்காலத்திற்கு அடித்தளத்தை அமைக்கும். திருமண வாழ்க்கையில் சில சின்ன பதட்டங்கள் ஏற்படலாம். எனவே சிந்தனையுடனும் பொறுமையுடனும் சூழ்நிலைகளை கையாள்வது அவசியம். அது உறவுகளையும் வாழ்க்கையையும் சமநிலையில் வைத்திருக்கும். இன்றைய நாள் உங்கள் ஆற்றலை நுகர்ந்து அதை அர்த்தமுள்ள செயல்களாக மாற்ற சிறந்த நேரமாகும். தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் முக்கிய திட்டங்களை முன்னேற்றுவதே முக்கியம். உங்கள் முயற்சிகளை வேகப்படுத்தும் வகையில் ஒரு செல்வாக்கு மிக்க நபரின் ஆதரவு கிடைக்கக்கூடும். இது புதிய வாய்ப்புகளை திறக்கும். நிகழ்காலத்திலேயே முழு கவனம் செலுத்துவது வெற்றியடைவதற்கான சுலபமான வழி. குறிப்பாக கூட்டாண்மையில் செய்யப்படும் முயற்சிகள் இன்று சிறப்பாக பலனளிக்கும். புதிய உறவுகள் உருவாகுவதற்கும் ஈர்க்கப்பட்ட நபர்களுடன் உறவுகளை ஆழப்படுத்துவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தை, குறிப்பாக செரிமானத்தை பாதுகாக்க சிறிய கவனம் தேவை. அனுபவம் வாய்ந்தவர்களை சந்திப்பது புதிய கண்ணோட்டங்களையும் சிந்தனையையும் தரும். மேலும் எந்த சவாலான சூழ்நிலையையும் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் சமநிலை உணர்வால் எளிதாக சமாளிக்க முடியும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்கள் தங்கள் கடின உழைப்பின் வெற்றியை இன்று காணலாம். அதே சமயம் உங்கள் திறமை மற்றும் படைப்பாற்றல் காதல் மற்றும் சமூக உறவுகளில் நல்ல பரஸ்பர இணக்கத்தையும் வலுப்படுத்தும். இன்றைய நாள் உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்தும் தன்மையை வலுப்படுத்தும். முக்கியமான விஷயங்களை வாழ்க்கை துணை அல்லது நம்பகமான நண்பருடன் பகிர்வது சிறந்த முடிவுகளுக்கான அடித்தளத்தை அமைக்கும். பெரியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தோர் வழங்கும் வழிகாட்டுதல் இன்று உங்களுக்கு முக்கியமான ஆதரவாக இருக்கும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறப்பை காட்டி தன்னம்பிக்கையை உயர்த்துவார்கள். நிதி விஷயங்களில் யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருக்க வேண்டும். இல்லையெனில் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் வாயு அல்லது செரிமானம் தொடர்பான சிறிய சிக்கல்கள் உண்டாகலாம். எனவே உணவு பழக்கங்கள் மற்றும் உடல் பராமரிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். மனதில் எதிர்மறை எண்ணங்கள் ஆக்கமில்லை. பொறுமையுடனும் அமைதியுடனும் முன்னேறுங்கள். நெருங்கிய உறவினர் வழங்கிய வாக்குறுதிகள் இன்று திரும்ப பெற வாய்ப்பு உள்ளது. அதனால் உங்கள் முடிவுகளை தானாக எடுக்கிறது முக்கியம். குழந்தைகளின் செயல்பாடுகளை கவனமாக கண்காணிக்கவும். திருமண வாழ்க்கையில் சில குழப்பங்கள் அல்லது பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதை புத்திசாலித்தனமாக நிதானமாக சமாளிப்பது உங்கள் உறவுகளையும் மனநிலையையும் நிலைத்திருக்க உதவும். இன்றைக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு மூன்றாம் நபர் இடையூறு முயற்சியால் உங்களை சோதிக்கலாம். ஆனால் அதற்கு நீங்கள் அளிக்கும் முக்கியத்துவம் உங்கள் உறவின் நிலையை தீர்மானிக்கும். அவர்களின் செல்வாக்கில் விழுந்தால் உறவில் சிறிய வெவ்வேறு நிலைகள் உருவாகும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அவர்களை புறக்கணித்து உங்கள் உறவை வலுப்படுத்துவதை தேர்வு செய்தால் இருவரிடையேயும் நம்பிக்கையும் இணக்கம் மேலும் வளரும். வீட்டின் சூழல் இன்று உங்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் அளிக்கும். வாழ்க்கை துணை உண்மையான நண்பராக இருந்து அவருடன் செலவிடும் தருணங்கள் உங்கள் நினைவுகளில் என்றும் சிறப்பாகவும் இனிமையாகவும் இருக்கும். அவரை உங்கள் விருப்பமான செயல்களில் ஈடுபடுத்தி இருவரும் புதிய அனுபவங்களை பகிர்ந்தால் அந்த தருணங்கள் மனதில் நிலையான மகிழ்ச்சியை விதைக்கும். நாள் சற்று உணர்ச்சிமயமாக இருக்கலாம், ஆனால் அந்த உணர்வுகள் உங்கள் உள்ளதை வெளிப்படுத்தும் தைரியத்தை அளிக்கும். இன்று உங்கள் விருப்பத்தை தைரியமாக வெளிப்படுத்தி உறவையும் தனித்துவமாகவும் சிறப்பாகவும் நிலைநாட்டுவது முக்கியம். அப்பொழுது அந்த தருணம் வாழ்நாளில் மறக்க முடியாத நினைவாக மாறும். இன்றைய நாள் உங்களுக்காக புதுமையும் சாகசமும் கொண்டு வந்துள்ளது. நெருங்கிய நண்பர்களுடன் வெளியே செல்லவோ ஒரு சிறப்பு டேட்டிங் அனுபவிக்கவோ நீங்கள் திட்டமிடலாம். இதனால் உங்கள் இதயம் ஆர்வத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பும். சாகசத்தின் சிறிய சூரிய கதிர்கள் மனநிலையை இன்பமிக்க முறையில் ஒளிரச் செய்யும். எதிர்காலத்தில் உங்கள் சக்தியும் அதிகாரமும் புரிந்து கொள்ளப்படும். அதே சமயம் புதிய வீடு அல்லது சொத்து போன்ற பெரிய திட்டங்களை உருவாக்கும் வாய்ப்பும் காணப்படும். படைப்பாற்றல் மிக்க பணிகளில் உங்கள் திறமையை வெளிப்பட்டு துணையுடன் காதல் இரவு அல்லது இனிமையான சந்திப்பு உங்கள் நாளை மேலும் சிறப்பாக்கும். நிதி விஷயங்களில் இன்று சிக்கல்கள் சற்று குறையலாம். ஆனால் எந்த முடிவையும் எடுக்கும் முன் ஆழமாக சிந்திக்க மறக்காதீர்கள்.
வேலை முனைப்பில் கடின உழைப்பு வெற்றிக்கான திறவுகோலாக இருக்கும். மேலும் இன்று நீங்கள் தத்துவ சிந்தனையுடன் வாழ்க்கையின் ஆழமான கேள்விகளை ஆராய்வீர்கள். இது உங்கள் மனதை மேலும் முதிர்ச்சியடை செய்யும். கற்பித்தல், தலைமைத்துவம் மற்றும் அரசியல் துறையில் உள்ளவர்கள் இன்று சாதனைகளை அடைய வாய்ப்புகள் அதிகம். வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் விரிவாக்க திட்டங்களை உண்மையில் செயல்படுத்த சிறந்த நேரம் இது. இன்றைய நாள் உங்கள் மனதில் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பும் திருப்தியும் தான் வணிக வெற்றிக்கான அடித்தளம் என்று நினைவூட்டுகிறது. சந்தைப்படுத்தல் முயற்சிகளில் சிறிய தடைகள், அலுவலகத்தில் சவாலான இலக்குகள் வந்தாலும் உங்கள் பொறுமை, திட்டமிடும் திறன் மற்றும் நுட்பமான செயல்பாடுகள் அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்க உதவும். ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது முக்கியம். ஆனால் நீண்ட காலமாக அடக்கப்பட்ட உணர்வுகள் இன்று வெளிப்படக்கூடும். அவற்றை மறைக்காமல் உங்கள் வாழ்க்கை துணையை ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மூலம் மகிழ்விப்பது நல்லது. இதனால் உங்கள் இயல்பின் ஆழத்தை அறிந்து கொள்ளலாம். அதே சமயம் உறவில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் உருவாகும். உங்கள் பாசத்தையும் பகிர்ந்து கொள்ளும் இந்த அனுபவம் உறவை இன்னும் வலுப்படுத்தும். இன்று 6 அக்டோபர் 2025 திங்கட்கிழமை சந்திரன் மீன ராசியில் இருப்பதாலும் சதுர்த்தசி பௌர்ணமி சந்திப்பு காலத்தாலும் உணர்ச்சிபூர்வமான ஆன்மீக மற்றும் செயல் சார்ந்த ஆற்றலால் நிரம்பியுள்ளது. திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த நாள். எனவே மனம், எண்ணம் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். இன்று செய்ய வேண்டிய 4 செயல்கள் உள்ளன. மேலும் தவிர்க்க வேண்டிய 4 செயல்களும் உள்ளன. இன்று செய்ய வேண்டிய 4 செயல்கள்: 1. சிவ பூஜை மற்றும் தியானம். திங்கட்கிழமையின் அதிபதி சிவபெருமானே. இன்று சிவலிங்கத்திற்கு பால் அல்லது நீரால் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய் என்று உச்சரிப்பது மன அமைதியையும் நிதி நிலைத்தன்மையையும் தரும். செயல்களை தூய்மைப்படுத்தவும் எதிர்மறை ஆற்றலிலிருந்து விடுபடவும் இந்த நாள் சிறந்தது. 2. நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்தல். விருத்தி யோகத்திற்கு பிறகு துருவ யோகம் உருவாகிறது. இது நீண்ட கால திட்டங்களுக்கு நிலைத்தன்மையை வழங்குகிறது. இன்று உங்கள் செலவுகள், சேமிப்பு மற்றும் முதலீடுகளை மதிப்பாய்வு செய்வது நன்மை பயக்குமா? இன்று திட்டமிடப்படும் பணிகள் வரும் காலத்தில் நிலையான பலனை தரும். 3. நீர் மற்றும் அன்தானம். சதுர்த்தசி திதியில் தானம் செய்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. ஏழைகள் அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உணவு வழங்குவது புண்ணியத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் பண வரவில் உள்ள தடைகளையும் நீக்குகிறது. 4. குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல். சந்திரன் மீன ராசியில் இருப்பதால் உணர்ச்சிபூர்வமான பிணைப்பு ஆழமாக இருக்கும். குடும்பம் அல்லது பெற்றோருடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்துகிறது. மேலும் இது உங்கள் வாழ்க்கையில் மன சமநிலையையும் நேர்மறையையும் கொண்டு வருகிறது. இன்று செய்யக்கூடாத 4 செயல்கள். 1. ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம். இன்று ராகு காலம் காலை 7:50 முதல் 9:19 வரை உள்ளது. இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி, வணிகம் அல்லது பயணம் தொடர்பான பணிகளையும் தொடங்குவதை தவிர்க்கவும். ஏனெனில் ராகு காலத்தில் குழப்பம் மற்றும் இழப்புக்கான வாய்ப்பு உள்ளது. 2. கோபம் அல்லது முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம். திங்கட்கிழமை அமைதியான மனதுடன் இருக்க வேண்டிய நாள். இன்று மீன ராசியில் உள்ள சந்திரன் உணர்திறனை அதிகரிக்கிறது. இதனால் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகள் தீவிரமாக இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் கோபம் அல்லது ஆத்திரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். 3. தேவையற்ற செலவுகள் அல்லது பகட்டுகளை தவிர்க்கவும். பௌர்ணமியின் தாக்கத்தால் மக்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்கிறார்கள். இன்றைய நாள் சுபமாக இருந்தாலும் வீண் செலவுகள் உங்கள் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்கக்கூடும். சிந்தித்து பணத்தை பயன்படுத்துங்கள். 4. மற்றவர்களை தூற்றுவதையோ அல்லது குறை கூறுவதையோ செய்யாதீர்கள். திங்கட்கிழமையன்று மற்றவர்களை விமர்சிப்பது அல்லது அவமதிப்பது சிவனின் அருளை குறைக்கும். மாறாக உங்கள் செயல்களையும் பேச்சையும் கட்டுப்படுத்துவது இன்றைக்கு மிகவும் நன்மை பயக்கும். இன்று 6 அக்டோபர் 2025 திங்கட்கிழமை பொருளாதார கண்ணோட்டத்தில் பல முக்கிய சமிக்ஞைகளை கொண்டு வந்துள்ளது. சந்திரன் மீன ராசியில் சஞ்சரிப்பதாலும் விருத்தி யோகத்திற்கு பிறகு துருவ யோகம் உருவாகுவதாலும் இன்றைய நாள் நிதி நிலைத்தன்மை மற்றும் திட்டங்களுக்கு குறிப்பாக சாதகமாக உள்ளது. முதலீடு, சேமிப்பு அல்லது வணிக முடிவுகள் தொடர்பான எந்த ஒரு வேலையையும் செய்ய விரும்புவோர் இன்று கவனமாக முன்னேற வேண்டும். ஏனெனில் காலை நேரம் சிறிது நிலையற்ற தன்மையை கொண்டு வரக்கூடும். ஆனால் மதியத்திற்கு பிறகு நிலைமைகள் சமநிலையாகும்.
திங்கட்கிழமையாக இருப்பதால் இந்த நாள் நிலைத்தன்மை, ஒழுக்கம் மற்றும் திட்டமிட்ட செயல்களுக்கு ஏற்றது. எனவே பணம் தொடர்பான முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் சிந்தித்து செயல்படுங்கள். சதுர்த்தசி மற்றும் பௌர்ணமி சந்திப்பு காலம் காரணமாக உணர்ச்சி வசப்பட்ட செலவுகள் அல்லது தேவையற்ற பொழுதுபோக்குகளில் பணம் செலவழிக்கும் போக்கு அதிகரிக்கக்கூடும். அதை கட்டுப்படுத்துவது அவசியம். முதலீட்டிற்கு ரியல் எஸ்டேட், தங்கம் அல்லது நீண்ட கால திட்டங்கள் லாபகரமாக இருக்கலாம். ஆனால் பங்குச் சந்தையில் பெரிய அபாயங்களை எடுப்பதை தவிர்க்கவும். ஏனெனில் ராகு காலத்தில் காலை 7:51 முதல் 9:19 வரை எடுக்கப்பட்ட முடிவு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து வரவேண்டிய பணம் அல்லது நிலுவைத் தொகையை வசூலிக்க முயற்சி செய்யுங்கள். இன்று வெற்றி பெற வாய்ப்புள்ளது. சம்பளம் வாங்குபவர்களுக்கு இந்த நாள் மன அமைதி மற்றும் எதிர்கால நிதி திட்டமிடலுக்கு உகந்தது. குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:51 முதல் மதியம் 12:38 வரை செய்யப்படும் நிதி தீர்மானம் மிகவும் பலனளிக்கும். மாலை நேரம் சந்திர உதயத்திற்கு பிறகு பணவரவு அல்லது ஏதேனும் ஒரு நல்ல செய்தியை குறிக்கிறது. எனவே நம்பிக்கையுடன் இருங்கள் மற்றும் எந்த ஒரு தற்காலிக தடையையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். சுருக்கமாக, இன்றைய நாள் நிதி மேம்பாடு, நிலைத்தன்மை மற்றும் திட்டமிட்ட சேமிப்பு ஆகியவற்றின் திசையில் நேர்மறை ஆற்றலை வழங்குகிறது. ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் தொடங்காதீர்கள் மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளில் இருந்து விலகியிருங்கள்.